ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்குள்ள வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ் அதோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம். அது என்னெல்லாம்னு சொல்லிவிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கி. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒருக்கா கூட ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. If you want to get more information about SBO, send your name and qualification on WhatsApp to 9994104160 and get full details instantly. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. எத்தனை இதுன்னா சிம்பிள் பாஸ்ட், தென் பாஸ்ட் கண்டினியூஸ், தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி 4 டைப்ஸ் இருக்குது. அப்போ பாஸ்ட் சிம்பிளாக பாஸ்ட்னா என்னென்னா நடந்து முடிஞ்ச விஷயம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். இந்த பாஸ்ட்டில் வந்து நடந்த ஒரு ஆக்ஷன்ஸோ ஒரு ஈவெண்ட்டோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுதான் பாஸ்ட்டு. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் தான் பாஸ்ட்டுன்னு சொல்கிறது. தென் பாஸ்ட் கண்டினியூஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட் இன் த பாஸ்ட் தட் வேர் நாட் எட் ஃபினிஷ்ட் ஆர் தட் வேர் இன்டரப்டட். அப்படின்னா நடந்து கடந்த காலம். இப்போது நேற்றுக்கு ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், எழுத தொடங்கியிருப்போம். ஆனால் இது வரைக்கும் அது எழுதியே முடியலை. ஆனால் அது பாஸ்ட் விஷயந்தான், கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இல்லைனா பாதியில் அது வந்து என்னது இன்டரப்ட் பண்ணாமல் முடியும். அதுதான் என்னது பாஸ்ட் கண்டினியூஸ். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா இட் இஸ் யூஸ்டு டு ஷோ தட் அன் ஈவெண்ட் ஹேப்பன்ட் or an action was completed before a particular time in the past. பாஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டைமில் கரெக்டாக அது முடியுதுன்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் பண்ணியிருப்போம், கடந்த காலத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அது கம்ப்ளீட் பண்ணுது, அந்த டைமுக்கு முன்னாடியே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்ஷன் or events that happened for a period of time but were completed before a particular time in the past. இதுதான் அதே மாதிரி தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாதிரி தான். ஒரு ஆக்ஷன் இல்லைனா ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு டைமில் நடந்திருக்கும், அது வந்து அந்த டைமுக்கு முன்னாடி முடிக்கிறோம் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதோட அந்த டெஃபினிஷன்ஸ் வந்து அழகாக கிளியராக இதில் கொடுத்துருக்கு. நோட்ஸ் வேணும்னா எழுதி எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இனிமேல் நாளைக்கு ஃப்யூச்சர் டென்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.